அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சஹர் நேர நிகழ்ச்சியாக பல செய்திகளை தொடர்ச்சியாக நம்முடைய ஜமாத் சார்பாக அறிந்து வருகிறோம். அதிலே துவாக்களை நாம் அதிகம் மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பாங்கு முடிந்ததும் ஓதக்கூடிய துவாவாக நபிகளார் நமக்கு கற்றுத்தந்த துவாவை அறிய இருக்கிறோம். பொதுவாக பாங்கு என்பது நாம் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கேள்விப்படக்கூடிய ஒன்று. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவோம். ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலில் சென்று தொழுகையை நிறைவேற்றுவோம். பெண்களாக இருந்தால் பள்ளிவாசலில் போய் தொழுகிறதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. வீட்டிலிருந்து பெண்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பெண்கள் அவங்களும் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஐவேளை தொழுகைக்காக சொல்லப்படுகிற பாங்கை நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படி பாங்கு சொல்லப்படுகிற பொழுது நாம் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக வகுத்து தருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமில் 628வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. இந்த ஹதீஸில் என்ன வருது, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் என்கிற ஒரு நபி தோழர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க சொல்ல நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இதா சமஇதுமுல் முஅzzின, பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்வதை நீங்கள் செவியுற்றால், ஃபகூலு மிஸ்ல மா யகூலு, அந்த முஅzzின் என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் அது போன்று திருப்பி சொல்லுங்கள். அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே அப்படி திருப்பி சொல்லுங்க. அதில் இன்னொரு நபிமொழியில் மட்டும் கூடுதலாக வருகிறது, ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என்று வரும்போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இதில் அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்கிற நபித்தோழர் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் பாங்கு சொல்லும் பொழுது முஅzzின் என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் திருப்பி கூறுங்கள். அப்படி திருப்பி கூறிவிட்டு ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஸலவாத்து சொல்லுவாரோ, அப்படி ஸலவாத்து சொல்லக்கூடியவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அல்லாஹு தஆலா அப்படி ஸலவாத்து சொன்னதன் காரணமாக அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான். திரும்ப அடுத்து மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம ஸல்லுல்லாஹு லி அல் வசீலத்த, பிறகு எனக்கு வசீலா என்கிற அந்த பதவி கிடைப்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்க கோரிக்கை வையுங்க. ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, அந்த வசீலா என்பது அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு பதவிகள், அது ஒரு பதவி. லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லா, இறைவன் தன்னுடைய அடியார்களில் ஒரே ஒரு அடியாருக்குத்தான் அந்த வசீலா என்கிற ஒரு பதவியை வழங்குவான். அந்த வசீலா என்ற பதவி எனக்கு கிடைப்பதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வ அர்ஜு அன் அகூன லனா ஹுவ, நான் அந்த வசீலா பெறக்கூடியவராக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஃபமன் சஅலலி அல் வசீலத்த, யார் எனக்காக அந்த வசீலா என்ற அந்த பதவியை கோருவாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்து, அவருக்கு என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் அவசியமாகிவிட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது, பாங்கு சொல்லும் பொழுது பாங்கு சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய வார்த்தையவே திருப்பி சொல்லணும். அதில் அந்த ஹய்யல ஸலா ஹய்யலல் ஃபலா என்று வரும்போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அந்த வாசகத்தை சொல்லணும். மீதி எல்லாமே பாங்கு சொல்றவர் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது முடிந்தவுடன் எனக்காக நீங்கள் ஒரு முறை என்ன செய்யுங்க, ஸலவாத்து சொல்லுங்க. அப்படி ஸலவாத்து சொல்லிவிட்டு எனக்காக வசீலா என்கிற ஒரு பதவியையும் நீங்க கேளுங்க. இப்படி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு மறுமையில் என்னுடைய பரிந்துரை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஆனால் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பாருங்க, இன்றைக்கு சில பள்ளி வாசல்களில் பாங்கு சொன்ன பிறகு அதை கேட்கிறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க மேலே ஸலவாத்து சொல்ல சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தர்றாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லக்கூடிய ஆள் என்ன பண்ணுறாரு, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் என்று பாங்கு சொல்வதற்கு முன்னாடி அவர் ஸலவாத்து சொல்லிவிட்டு அதற்கடுத்து பாங்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரல.
அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது ஸலவாத்தை கற்றுத்தர்றாங்க? பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லல. பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்லுவார், கேட்கக்கூடியவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அதுக்கு பிறகு அந்த பாங்குக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்கல்ல, அந்த பதிலுக்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸலவாத்தோடு சேர்த்து வசீலா என்கிற பதவியையும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆதரவு வைத்து அந்த வசீலா பதவிக்காகவும் அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 3370வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இப்போ நாம் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி நாம ஸலவாத்து சொல்லணும், அதற்குரிய வாசகங்களை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவங்க சொல்றாங்க, நான் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு உஜ்ரா என்கிற ஒரு நபி தோழரை நான் சந்தித்தேன். அப்படி சந்தித்த பொழுது அந்த நபி தோழர் என்னிடத்தில் சொன்னார்கள், அலா உஹ்தீலக ஹதியத்தன் சமிஅதுஹா மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நான் ஒரு விஷயத்தை கேட்டேனே, அப்படிப்பட்ட ஒரு அன்பளிப்பை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று உஜ்ரா இப்னு கஅப் என்கிற நபி தோழர் என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படின்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்கிற தாபி சொல்லி காட்டுகிறார். அப்ப நான் அவங்களிடத்துல சொன்னேன், குல்து பலா, நீங்க தாராளமா சொல்லுங்க, ஃபஅஹ்திஹா லி, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை எனக்கு அதை நீங்கள் தாராளமாக சொல்லுங்க, அன்பளிப்பாகவே நீங்க சொல்லுங்க என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கஅப் இப்னு உஜ்ரா அவங்க சொல்றாங்க, சஅலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் கேட்டோம். ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப ஸலாத்து அலைக்கும் அஹ்லல் பைத், உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்லுவது? ஃபஇன்னல்லாஹ கத அல்லமனா கைஃப நுஸல்லிமு, நாங்க எப்படி சலாம் சொல்ல வேண்டும், அந்த சலாம் சொல்லக்கூடிய முறையை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். ஒருவர் இன்னொருவரை பார்த்தா எப்படி சலாம் சொல்லணும், உங்களை பார்த்தா எப்படி சலாம் சொல்லணும், உங்க குடும்பத்தார்களுக்கு நாங்க எப்படி சலாம் சொல்லணும், அந்த முறையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தந்து விட்டான். ஆனால் நாங்கள் உங்களின் மீது எப்படி ஸலவாத்து சொல்லுவது, அதனுடைய விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கூலு, நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்வதாக இருந்தால் இந்த வாசகத்தை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற இந்த ஒரு வாசகத்தை எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க அப்படின்னு கஅப் இப்னு உஜ்ரா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்ட அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிக்கு இந்த செய்தியை சொல்லி தருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல நம்ம ஒரு செய்தியை பார்த்தோமே, பாங்கு சொல்ல முடிஞ்ச உடனே என் மீது ஸலவாத்து சொல்லுங்க, அப்படி ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே. அப்ப அந்த ஸலவாத்தினுடைய வாசகங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே பாங்கோசியை கேட்கக்கூடிய நாம இந்த ஸலவாத்தினுடைய வாசகங்களை அவசியம் சொல்லணும். அந்த வாசகத்தில் அப்படி என்னென்ன கருத்துக்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது? அல்லாஹும்ம, இறைவா, ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹீம, இப்ராஹிம் நபியின் மீது நீ அருள் புரிந்தாயே, வ அலா ஆலி இப்ராஹிம், இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிந்தாயே, அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவங்க குடும்பத்தார்கள் மீதும் இறைவா நீ அருள் புரிவாயாக, இன்னக ஹமீதும் மஜீத், நீ புகழுக்குரியவனாக இருக்கிறாய், இன்னும் நீ சிறப்பு மிக்கவனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹும்ம, இறைவா, பாரிக் அலா முஹம்மதின், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக, கமா பாரக்த அலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்தாயே, வ அலா ஆலி இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்தாய் அருள். அப்படிப்பட்ட ஒரு அபிவிருத்தியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவங்க குடும்பத்தார்களின் மீதும் நீ செய்வாயாக, இன்னக ஹமீதும் மஜீத், நீ புகழுக்குரியவனாக
மேன்மை மிக்கவனாக நீ இருக்கிறாய் என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அந்த வாசகத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணிய மிக்கவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இதுதான் அந்த வாசகம். இதை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம், நீங்கள் அதை அப்படியே திருப்பி சொல்லி பழகிக்குங்க. பெரும்பாலும் நம்ம அத்தஹியாத்திலே ஓதுறதுனால நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அப்படி மனப்பாடம் பண்ணாதவங்க மீண்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு என்ன செஞ்சுக்கிடுங்க, இதை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இது பாங்கு சொல்லி முடித்த உடனே அதுக்கு பதில் அளித்து விட்டு சொல்ல வேண்டிய முதலாவது ஸலவாத்து. திரும்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த நபிமொழியை நீங்கள் சஹீஹுல் புகாரியில் 614வது செய்தியாக பார்க்கலாம். நாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா என்ற பதவி கிடைப்பதற்காக எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்யணும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால ஹீனக இஸ்மஉல் நிதாஅ, பாங்கோசையை செவியேற்ற பொழுது யார் சொல்லுவாரோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலத வபஅஸ்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹ் என்கிற இந்த பிரார்த்தனையை பாங்கு சொல்லி முடித்த பிறகு யார் சொல்லுவாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய பரிந்துரை அவருக்கு அவசியமாகிவிட்டது, யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை அவருக்கு அவசியமாகிவிட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இந்த துவாவினுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம இறைவா, ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, பரிபூரணமான இந்த பிரார்த்தனையினுடைய அந்த இறைவனே, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலையான அந்த புகழுக்குரிய நிலையான அருளுக்குரிய இறைவனே, ஆதி முஹம்மதன், முஹம்மது நபிக்கு நீ வழங்குவாயாக, அல் வசீலத்த, வசீலா என்ற பதவியையும், வல் ஃபதீலத்த சிறப்பையும் முஹம்மது நபிக்கு நீ வழங்குவாயாக, வபஅஸ்ஹு இன்னும் அந்த தூதரை முஹம்மது நபியை நீ மறுமையில் எழுப்புவாயாக, மகாமம் மஹ்மூதன் புகழப்பட்ட இடத்திலே நீ அவர்களை எழுப்பி விடுவாயாக, அல்லதி வஅத்தஹு நீ அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கிய அந்த புகழப்பட்ட இடத்திலே முஹம்மது நபியை நீ மறுமையிலே எழுப்புவாயாக என்பதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய பொருள். இப்போ அதை மீண்டும் அந்த பிரார்த்தனையை சொல்லித் தர்றோம், நீங்கள் திருப்பி சொல்லுங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபதீலத்த வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தஹ். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, அதிகம் மனனம் செய்து பாங்கு சொல்லும் பொழுது இந்த துவாவையும் சொல்லிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த வசீலாவுக்காக இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சோமா இல்லையா, இதே மாதிரி இன்னொரு பிரார்த்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு முடிஞ்சவொடனே கற்றுத்தர்றாங்க. சஹீஹ் முஸ்லிமில் 630வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நபி மொழியை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கால ஹீன யஸ்மஉல் முஅzzின, பாங்கு சொல்லக்கூடியவர் கூறியதை யார் கேட்டாரோ, அப்படி கேட்டவர் சொன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா என்ற இந்த பிரார்த்தனையை யார் சொல்லுவாரோ, குஃபிர லஹு தன்புஹு அவருடைய பாவம் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையும் பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்லி முடித்த பிறகு மற்றவங்க இந்த பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இப்போ இந்த துவாவினுடைய பொருள் என்ன? அஷ்ஹது நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர எந்த இறைவனும் இல்லை என்றும், வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணையாளன் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், வ அன்ன முஹம்மதன் இன்னும் முஹம்மது நபி அவர்கள், அபுதுஹு அல்லாஹ் அவனுடைய அடிமையாக இருக்கிறார்கள்,
வ ரசூலுஹு அவனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். ரலைத்து பில்லாஹி ரப்பன் அல்லாஹுவை இரட்சகனாக நான் பொருந்தி கொண்டேன். வபி முஹம்மதின் முஹம்மது நபியை ரசூலன் தூதராக நான் பொருந்தி கொண்டேன். வபில் இஸ்லாமி இஸ்லாத்தை தீனன் மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். இஸ்லாம் தான் எனக்கு மார்க்கம், அல்லாஹு தான் எனக்கு ரப்பு, முகமது நபி தான் இறைவனுடைய தூதர் என்று நான் பொருந்தி கொண்டேன். இதுதான் இந்த துவாவினுடைய வாசகம். அப்ப இதையும் நீங்க என்ன செஞ்சுக்குங்க, அதிகம் அதிகம் போதிக்கிடுங்க. ஒரே ஒரு தடவை அதை மீண்டும் நினைவூட்டிக்கிடுறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனன். இதுதான் அல்லாஹ்வின் தூதரை கற்றுத்தந்த பிரார்த்தனை. அப்போ இது போன்ற பிரார்த்தனைகளை பாங்கை செவியுறக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நாம் சொல்லிக்கொண்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த சிறப்பை நாம் மறுமை நாளிலே அடைந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்ற இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் இதர சில பிரார்த்தனைகளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.